ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு ஒரு குழம்பு ஒரு பொரியல் தாங்க பார்க்க போறோம். இது இப்போ நான் என்னன்னு சொல்றது, இதை நாங்க பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம், பொரி குழம்புன்னு சொல்லுவோம். ஆனா எக்ஸாக்டா எனக்கு பேர்லாம் தெரியாது. ஆனா இது டக்குன்னு நான் குக்கர்ல யூஸ்வலா செய்வேன். இன்னைக்கு பாத்திரத்துல தான் செய்ய போறேன். நீங்க டக்குன்னு ஒரே விசில் குக்கர்ல வச்சு எடுக்கக்கூடிய குழம்பு இது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இது. நான் செய்யறத பார்த்துட்டு நீங்க என்ன குழம்பு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். ஐ மீன் நீங்க என்ன இதுக்கு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் இதை பொரிச்ச குழம்புன்னு நான் யூஸ்வலா சொல்லுவேன் வீட்டுல. அந்த மாதிரி ஒரு கோவக்காய் பொரியல் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் அந்த பொரிச்ச குழம்புக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, 2 தக்காளி, இல்ல 3 தக்காளி, 3 தக்காளி, 2 வெங்காயம். இந்த தக்காளியும் இந்த மாங்காவும் தாங்க இதுக்கு புளிப்பு. நம்ம புளிக்கிளி ஊத்த போறது இல்லை. அதனால தக்காளி 3 எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், ஒரு முருங்கைக்காய், ஒரு அரை முடி தேங்காய், ஒரு மாங்காய்னா சைட்ல நாங்க சாப்பிட்டோம், அதானா இவ்வளவுதான் பீஸ் பாத்துங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு முழு பூண்டு. இதுக்கு காய் பாருங்க, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய். நான் இந்த காய் போடுறேன், நீங்க வேற எதுனா காய் போட்டுக்கணும் ட்ரை பண்ணுங்க. தாளிக்க கருவேப்பிலை. இப்ப பாப்போமா, பாத்திரம் வச்சிருக்கேன், தாளிக்கு எண்ணெய் ஊத்திருக்குங்க. இப்ப சோம்பு, இது சோம்பு மட்டும் தான் போட்டு தாளிப்பு. நான் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பட்டை, இந்த பாருங்க சின்ன சைஸ் பட்டை, அதை மட்டும் போடுங்க. அவ்வளோதான். இந்த வெங்காயம் போடுங்க, 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சிருங்க, பெரிய வெங்காயம். இதை போட்டுங்க. இந்த குழம்பு வச்சு பாருங்க, நீங்க வச்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கட்டும், இதுக்குள்ளே இது வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம அரைக்கிறது பார்ப்போமா. இங்கே காட்டுப்படி மிக்சி ஜாரில் இந்த பாருங்க, இது 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுருச்சு. இதுக்குள்ள கோமுடி தலையா, இந்த பாருங்க அரை முடி தேங்காய். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட பாருங்க ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு முழு பூண்டு. நான் சின்ன சின்னதாக இருக்குதுங்க, தோல் உரிக்காம முழு பூண்டு போடுறேன். ஒரு முழு பூண்டு எடுத்துருக்கேன். இதில் பாருங்க, நான் 1 ஸ்பூனு அரை ஸ்பூனு கணக்கெலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, ஓகேங்களா. நான் 1 ஸ்பூன் சொல்றேன், அரை ஸ்பூன் சொல்ற கணக்குல நீங்க பாக்காதீங்க. நான் பாருங்க இந்த குட்டி ஸ்பூன்ல எப்படி போடணும் அந்த அளவு நீங்க போட்டுங்க, ஓகேங்களா. ஏன்னா இது 1 ஸ்பூன் கணக்கா அரை ஸ்பூன் கணக்கான்னு எனக்கு தெரியல. நான் இதில் தான் போடுவேன். பல வருஷமா இந்த ஸ்பூன் எங்க வீட்டுல இருக்கு, நான் இதில் தான் போடுறேன். அதனால நான் இந்த கணக்கு உங்களுக்கு சொல்றேன். இந்த வெங்காயம் திரிஞ்சிடாம வதக்கி விட்டுக்கிட்டே நம்ம இது செய்யணும். இந்த பாருங்க, இதுல 1 ஸ்பூன் ஃபுல்லா மிளகு. அப்போ உங்க டீஸ்பூன்ல இல்ல டேபிள் ஸ்பூன்ல எவ்வளவு வரும்னு நீங்க பாத்துங்க. பாருங்க, இதுல 1 ஸ்பூன் ஃபுல்லா ஜீரகம், இதுல 1 ஸ்பூன் ஃபுல்லா சோம்பு. இவ்வளவுதாங்க நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. இது நல்லா மைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு மழை அரைச்சி வச்சுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இதுல போட்டுவோம். தக்காளி 3 தக்காளிங்க. புளிப்புக்கு நம்ம வெறும் மாங்காவும் தக்காளியும் தான் போடுறோம். நான் மாங்காய் போடுறேன், நீங்க எந்த காய் வேணா போட்டுக்கலாங்க. நீங்க வேற என்ன காய் போட்டு எனக்கு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஒரு டெம்ப்ளேட் பேட்டர்ன், ஓகேங்களா. இதுல நீங்க டிஃப்ரெண்டா என்ன ட்ரை பண்ணிட்டு எனக்கு நீங்க கண்டிப்பா சொல்லணும், ஓகேங்களா. அப்பதான் நான் பண்ணுவேன். என்னைக்கு யூடியூப்ல வீடியோ போடலையோ அன்னைக்கு நீங்க சொல்றத நான் கண்டிப்பா பண்ணுவேன். இது ஒன்னே வந்துடும் கேமரா எடுத்து முன்னாடி. இருடா கொஞ்சம் முகத்தை காட்டு. இது ஒருத்தங்க ஃபிஷ் ஃப்ரை டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்க. நான் அடுத்த வாட்டி மீன் குழம்பு வைக்கும் போது கமெண்ட்ஸ்ல வந்த அந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி, நான் அந்த மீன் குழம்புக்கு பேரா அவங்களோட ரெசிபி நான் போடுறேன், ஒரு சப்ஸ்கிரைபர்து, ஓகேங்களா. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இதுக்கப்புறம் அது நல்லா இருக்கு, ரொம்ப நாளா போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, இது வரைக்கும் மீன் குழம்பு என்னோட ரெசிபி போட்டுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் சொல்றது போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம் வாங்க. இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பாருங்க, தேவையான உப்பு போட்டுருவோம். வெங்காயம் வதங்கும்போது உப்பு போட்டுருக்கணும். பரபரப்பா ஓடுது காலங்கத்தால வேலை. நேத்து அந்த மாதிரி தான் வாய வச்சு சும்மா இல்லாம நைட்டு அவிச்சு வச்ச காராமணி. இப்ப சொல்றேன், நேத்து வீடியோக்கு நீ திருத்திக்கிறேன். நைட்டு அவிச்சு வச்சு காலைல வேக வச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், தப்பு. நைட்டு ஊற வச்சு காலைல வேக வச்ச காராமணி, ஓகேங்களா. அதை கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்ப திருத்திட்டேன் சிஸ்டர், ஓகேங்களா. வாங்க, இது வதங்கிட்டே இருக்கட்டும். இதுக்குள்ள இந்த பாருங்க, இந்த அரைச்சோம் இல்லையா இங்கட்டு வலி, இதுல மஞ்சத்தூள். இந்த குழம்புக்கு தேவையான நான் குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுறேன், வீட்டு மிளகாத்தூள் போடுறேன். எவ்வளவு மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளவு போடணும். ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இதுல நீங்க வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் போடுறாம இருந்தா இல்ல இதுலயே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ள தக்காளி வதங்கட்டுங்க, நம்ம பார்ப்போம்.
இந்த பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு எடுத்து வச்சு காய போட்டுரும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், நான் தோலோட போட்டுருங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் தோல் சீவிட்டும் போடலாம். தோலோட போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவராக ஊறுது உருளைக்கிழங்கு. அந்த தோலில் இருக்க அழுக்கெல்லாம் போகணும்ல, அதனால 2-3 தண்ணி அலசிட்டு தோலோட போட்டு வந்து அப்படி போடுங்க. முருங்காவும் மாங்காவும் லாஸ்ட்ல போட்டுக்கலாங்க. நான் அந்த தண்ணியே வச்சிருக்கேன். இது மட்டும் கத்திரிக்காய் கொஞ்சம் வதக்கட்டும். பாருங்க லைட்டா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் லைட்டா கலர் மாறிடுச்சு. உருளைக்கிழங்கும் லைட்டா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இல்லையா, இதை அப்படியே ஆட் பண்ணுது. ஆட் பண்ணி தேவையான தண்ணி இல்லை, இந்த ஜார்லாம் அலசி எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தேவையான தண்ணி ஊற்றிக்கும். இந்த பாருங்க நான் இந்த அளவுக்கு தண்ணி, இந்த பாருங்க இந்த அளவுக்கு இது திக்கா ஆகும். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு தண்ணியும் ஊத்திட்டு உப்பு காரெல்லாம் பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மாங்காய், முருங்காய் போட்டுடணுங்க. போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு இது அப்படியே வேகட்டும். எல்லாமே சேர்ந்து வந்து வெந்துடும். அவ்வளவுதாங்க. இதை அப்படியே மூடி வச்சிருங்க. இது கொதிக்கிட்டோம். கொதிக்குதுங்க, இன்னும் வேகல. இது பாருங்க நல்லா கொதிக்குது. இது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம கோவக்காய் தாளிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்க இன்னும் காய் கொஞ்ச நேரம் வேகணும். இது வேகட்டும், அப்படியே கொச்சிட்டே இருக்கட்டும். நான் இந்த பக்கம் அடுப்பு மாத்திட்டேன். கோவக்காக்கு இப்ப வறுக்கணுங்க சில ஐட்டம், அதை பார்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஊத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். அது காயத்துக்குள்ள இதை பாருங்க கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நான் வந்து இங்க 300 கோவக்காய் எடுத்துருக்குங்க. 300 கோவக்காக்கான அளவு நான் சொல்றேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வேர்க்கடலை. சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் வேர்க்கடலை. நம்ம 2 காஷ்மீரி மிளகாத்தூள், சாரி தூள் இல்லை, மிளகா 2 எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம். ஓகேங்களா? இதுதான். இப்போ ஜீரகம் லாஸ்ட்ல போட்டுக்கலாம். இந்த பொருள்லாம் வறுத்துப்போம் நம்ம. தனியா, இந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் லாஸ்ட்ல போட்டுக்கலாம். இப்போ போட்டா கரிஞ்சிடும். இது எப்படி இல்லை, ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். இது நான் சொல்றது வந்து 300 கோவக்காக்குங்க. இது நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் இந்த அளவுக்கு நான் ஜீரகம் இதில் போட்டேங்க. இந்த அளவுக்கு வறுந்த உடனே நம்ம எடுத்து மிக்சி ஜார்ல எடுத்து கொடுத்துடும். நல்லா செவக்க வறுத்துருக்கேன் நான். இந்த எண்ணெய் இல்லாம நம்ம எடுத்து வச்சு ஜீரகமும் இதில் போடணும். நான் அது உங்ககிட்ட காட்டல, நான் போட்டுட்டேன். இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சிப்போம். ஆறின உடனே இதை கொரகொரப்பா அரைச்சிப்போங்க. அதுக்குள்ள நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த பாருங்க இதுல எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே கடாயில நசுக்கின பூண்டு நச்சு போட்டுருங்க. நீங்க நச்சு போட்டுருங்க. நான் 2 சின்னதா 2 வெங்காயம் எடுத்துருங்க. நீங்க பெருசா எடுத்தீங்கன்னா 1 வெங்காயம் கூட போதும். 2 வெங்காயம். இது நல்லா வதங்கணுங்க. இது கூட கருவேப்பிலையும் போட்டுப்போம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம கோவக்காய் ஆட் பண்ணிடலாம். குழம்பு பாருங்க, அவ்வளோதான். குழம்பு ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பாருங்க 5 மாதிரி ஆயிடுச்சு. கத்திரிக்காய், முருங்காய்லாம் நல்லா இப்படி வெந்தோடனே அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ண வேண்டியதுதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பொரிச்ச குழம்பு, பொரி குழம்பு ரெடி. அடுப்பு இதை பாருங்க. இந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சிருக்கேன். இது ஆறுனா நம்ம அந்த கரெக்டாக நம்ம ஊற்றின்னு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்க கார உப்பு மட்டும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொத்தமல்லி போடவே இல்லை. இது வேற அரிஞ்சு வச்சிருங்க கொத்தமல்லி. அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி அடுப்பு இது மூட வேண்டியதுதான். இந்த பாருங்க இந்த அளவுக்கு கண்ணாடி பாதம் வந்த உடனே நம்ம கோவக்காய் நான் 300 கிராம் எடுத்துருங்க. நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எவ்வளோ என்ன குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுப்போம். சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின்ற கதையா? நான் பாட்டு சிவனேன்னு சமைப்பேன். என்ன பேசு 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 நீங்க சொல்றீங்க. நான் சும்மாவே ஓவரா பேசுங்க. என்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க வேற இல்லையா, அதனால தோண பேசினே இருக்கிறேன். என் பையன் கேக்குறான், ஏமா சமையல பாருன்னா நீ பேசினே இருக்கிற அப்படின்னு கேக்குறான். அதான் நான் சொன்னேன், இல்லடா என்ன பேச சொல்லியிருக்காங்க, அதனால சமையல் பாக்குறேன்னு என்னை எதுவும் திட்டக்கூடாது. நான் பேசணும்னு சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் பேசுறேன். ஓகேங்களா? உப்பு போட்டுட்டோம். இதுல கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுருவோம். நான் வெறும் மிளகாத்தூள் போடுறேன். ரொம்ப காரம் வேணான்னு பாருங்க. ஒரு 1/4 ஸ்பூன்.
மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த பொடி போட போகிறோம்ல, இந்த குழம்புக்கு மைல்டாக காரம் தான் போதுங்க. இது மஞ்சள் தூள் கொஞ்சம். இது அப்படியே வதங்கட்டும். தண்ணிலாம் நான் ஊற்ற மாட்டேன். நீங்கள் வேணால் லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க. தெளித்து மூடி வச்சுருங்க. இந்த பாருங்க, கோவக்காக்கு நம்ம அரைச்சிடலாம் மசாலா. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு குறகுறப்பா. அதை பாருங்க, இந்த அளவுக்கு குறகுறப்பா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். நான் 300 கோவக்காக்கு ஏற்ற மாதிரி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இது வீட்லேயே அழகாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எந்த பொருளுக்குனாலும் இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா வாசமாக சூப்பராக இருக்கும். நான் வந்து காரம் ரொம்ப வேணாம்னு சொல்லி காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுருங்க. இந்த குழம்புக்கு இது சட்டுலாம் நல்லா இருக்கும். இந்த பொரியல் இது கோவக்காய் நல்லா வெந்துடணுங்க. நல்லா முக்கா பார்த்தா வெந்த உடனே இந்த பொடி ஆட் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே வறுத்துட்டோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வெந்த பிறகு நீங்கள் இந்த பொடி ஆட் பண்ணுங்க. இது கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. சும்மா ஒரு நிமிஷம் இருக்கட்டும் போதும். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, அவ்வளோதான். சும்மா அந்த பொடி போட்டு ஒரு 1 மினிட்ல நம்ம வறுத்த பொடி ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கான ஹேமாலயா வீட்டு சமையல் கோவக்காய் பொரியல். இந்த பாருங்க, பொரி குழம்பு, பொரிச்ச குழம்பு. நீங்கள் என்ன குழம்புன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. அந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் என் பேத்தியோடது. அது யாருன்னு கேட்டாங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க. அது என்னோட பேத்தி சிஸ்டர். நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன், பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் ஆதரவுக்கு சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க.